உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கர்நாடக ஹைகோர்ட்ல இதுக்கு தீர்ப்பு வராத போது நேரடியா அவங்க உடனே உச்ச நீதிமன்றத்தை அணுகி தெளிவா அதை முன் வச்சிருக்கிறாரு. 2 நீதிபதி அடங்கிய குழு விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. யாரையும் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டுறதுக்கான வழி இது இல்ல அப்படின்றத இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு சொல்றீங்க, நீங்க அங்க பெங்களூர்ல வாங்குறீங்க, ஒரு இடத்துல கூடவா ஒரு எதிர்வினை கூட எதுவுமே இல்லையா? அப்படி அமைதி நிலவுகிறதா? இது வரைக்கும் எந்த எதிர்வினையும் இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஒருவேளை மதிக்கலன்னா அதுக்கான எதிர்வினையை ஆற்றுனாங்கன்னா அதுக்கான பயனை அவங்க அனுபவிப்பாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். இது அமைதியா இருக்கு. இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லை. ಪೊಲೀಸ್ ಪಾದುಕಾಪು ಕೊಡುತ್ತಾ ಪಂಡ್ರಾಂಗೋ. ಡಗ್ಲೈಫ್ ಚಿತ್ರದ ವಿಚಾರವಾಗಿ ಯಾರು ಇವತ್ತು ಬೆಳಗಿನ ಜಾವ ಕರವೇ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾಗಿರುವಂತಹ ಪ್ರವೀಣ್ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟಿ ಅವರಿಗೂ ಕೂಡ ಪೊಲೀಸರು ಏನು ನೋಟಿಸ್ ಕೂಡ ಏನು ಅಂಟಿಸಿರುವಂತದ್ದು. ಈಗ சீமானே இதை வச்சு ஏதாவது குளிர் காயலான்னு நினைச்சவனுக்கும் இன்னைக்கு என்ன இருக்குன்னா அவனுக்கும் ஒரு செருப்படி கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிற நீதிபதியை எச்சரிச்சுக்கிறாங்க. அவருடைய வேலையா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவர் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு கண்டிச்சிருக்கிறாங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற திரைத்துறை ஆளுமை போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படத்தின் இயக்குனர் திரு கு கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். குறிப்பா தக்லை படம் ஒரு வழியாக கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆயிருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் என்று எல்லோரும் அறிவர். உண்மையிலேயே இப்ப நிலைமை அங்க எப்படி இருக்குது? ஏன்னா படம் ரிலீஸ் ஆனாக்கா அங்க பதட்ட வரும், கலவரம் வருங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்கு? நீங்க லைவ்ல பெங்களூர் இருக்கீங்க, இப்பொழுது நிலைமை என்ன? இந்த தீர்ப்பின் சாராம்சம் அங்க எப்படி எதிர்த்துள்ளது? முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இப்போ பெங்களூர் பாத்தீங்கன்னா கர்நாடகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. இதுக்கு முதல்ல கமலஹாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் கர்நாடகத்துல ஒரு 70 ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா 1947க்கு பிறகு பல கலவரங்கள் நடந்திருக்கு. காவேரி கலவரம் நடந்துச்சு. பல பிரச்சனைகளை தாண்டி தான் இங்க தமிழர்கள் வாழ்ந்துங்கிறாங்க. ரொம்ப அச்சத்தோட தான் இருந்தாங்க, அது உண்மை. ஆனா இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒரு அமைதியை உருவாக்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு எதிராக யாருமே தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரபிளா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா முதல் முறை கர்நாடகத்துல, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த முறை நம்ம பேசும்போது கூட பேசணும், உயர் நீதிமன்றம், கர்நாடக உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வழங்கல. அவங்க அப்படியே கடப்புல வச்சுக்கிறாங்க. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கமலஹாசனை கேட்டாங்க. ஏன் மன்னிப்பு கேட்டா என்ன அப்படி இப்படின்னு. அது எப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரிதான். ஆனா அவங்களுக்கு வேண்டியது டெக்னிக்கல் பாயிண்ட். நான் கூட உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட கரெக்டா அவங்க சுப்ரீம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த நீதிபதிகளும் முதல் முறை ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கிறாங்க. அதாவது கட்ட பஞ்சாயத்து, மிரட்டல், இந்த உருட்டல் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் காலையில கமிஷனர் ஆபீஸ்ல தான் இருந்தேன். அப்ப பரபரப்பா யாருமே இல்லைங்க. எங்கன்னு கேட்கும் போது இன்னைக்கு படம் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போயிருக்கிறேன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் அமைதியா இருக்கு. எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிட்ட பிறகு யாருன்னா போனாங்கன்னா என்எல்சி பாதுகாப்பு சட்டத்துல, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவங்கள கைது பண்றதுக்கான வழிகள் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த கமலஹாசன் பண்ண வேலையினால என்ன நடந்திருக்குன்னா, இது வரைக்கும் ஒரு அச்சமோ ஒரு பதட்டமோ சில பேருக்கு ஒரு கேள்வியும் இருந்தது. எல்லாமே முற்றிலுமா அமைதியா இருக்கு. அதை விட முக்கியமா இனி திரு ரஜினிகாந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காம, கமலஹாசனுக்கு எந்த விதத்திலையும் அவரை நியாயப்படுத்தாம, குரல் கொடுக்காம அமைதியா அவங்க படம் எங்க வியாபாரம் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. என்ன தீர்வு கிடைச்சிருக்குன்னா, இந்த தீர்வு மூலியமா எந்த படம் வேணாலும் எங்க வேணாலும் திரையிடலாம். அதுக்கு யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தன் சீமானு இதை வச்சு ஏதாவது குளிர் காயலான்னு நினைச்சவனுக்கும் இன்னைக்கு என்ன இருக்குன்னா அவனுக்கும் ஒரு செருப்படி கிடைச்சிருக்கு. இனி இந்தியால கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு தணிக்கை சான்றிதழ் பெற்ற ஒரு படத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாதுன்றதுதான் அழுத்தமா இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க இங்க இருக்கிற நீதிபதியை எச்சரிச்சுக்கிறாங்க. அவருடைய வேலையா
இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவர் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு கண்டிச்சிருக்கிறாங்க. முக்கியமா உங்களுக்கு நான் கடந்த முறை சொன்னேன், அவரும் ஒரு நடிகரு, அவரு ரமேஷ் அரவிந்த் கதாநாயகன் நடிச்ச படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தை இயக்குனவர் வந்து ஒரு நாகத்தள்ளி சந்திரசேகர்ன்ற ஒரு கன்னடரு. அவரும் வந்து இந்த படத்துக்கு எதிராக எல்லாம் பேசினாங்க. பல பேர் பல அசிங்கமெல்லாம் பேசினாங்க, தரக்குறைவா பேசினாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, தீர்ப்பில் என்னவெல்லாம் உயர்நீதிமன்றத்தை கண்டித்துள்ளது அது கொஞ்சம் ப்ராப்பரா சொன்னா போதும். விசாரிச்ச நீதிபதிகள் யார் யார்? இப்போ நாகபூஷன்ற நீதிபதி தான் விசாரிச்சார். அவரு இன்னைக்கு வரைக்கும் முதல் முறை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாலே எச்சரிச்சாங்க, ஏன் இன்னும் தீர்ப்பு வழங்கலன்னு ஒரு தேதி கொடுத்தாங்க. அதையும் அவர் மதிக்கல, அதையும் மதிக்காம அவர் இன்னும் இழுபறியில தான் இருந்தாரு. ஆனா இப்போ நேத்து வந்த தீர்ப்புல ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இதை வந்து உடனே தீர்ப்பு வழங்கணும்னு. ஏன்னா இன்னைக்காவது வழங்குவாங்களான்னு எதிர்பார்த்து சில பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தெரியும். ஆனா படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. படத்தை பத்தி பல பேர் பலவாறு பேசிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி கமல்ஹாசன் அவர்கள் வந்து அதாவது நான் சொன்னதை நான் மாத்திக்க மாட்டேன், நான் இதெல்லாம் வந்து ஆராய்ந்து அலசிதான் பேசி இருக்கிறேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்றத கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை திரையிட்டுட்டாங்க இன்னைக்கு. அதுதான் பெரிய விஷயம். படம் ஓடுது ஓடலைன்றதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் கர்நாடக மாநிலத்துல இந்தியால முதல் முறையா ஒரு தீர்ப்பு வாங்கி கமல்ஹாசன் உறுதியா நின்று, அவருக்கு யாருமே தமிழர்கள் தவிர யாருமே சப்போர்ட் பண்ணாத நேரத்துல, தமிழர்களே சில பேர் சப்போர்ட் பண்ணாத நேரத்துல அவரு வெற்றி கொண்டது பாராட்டுக்குரிய விஷயம். தமிழர்களுக்கு ஒரு ஒரு என்னன்னா ஒரு பாதுகாப்பு வழங்கிய விஷயமா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, ஒரு தைரியத்தை கொடுத்த விஷயம். இனிமேல் தமிழர்களை வந்து சும்மா நம்மளும் வந்து அவங்க சொல்ற மாதிரி நான் சொன்னா, நான் ஒரு இந்தியன், நான் எந்த கன்னியாகுமரியில காஷ்மீர் வரைக்கும் இருக்கலாம், நான் டாக்ஸ் கட்டுறேன், இந்த மண்ணுக்காக உழைக்கிறேன், இந்த மண்ணில தான் வாழ்றேன், இந்த மண்ணில தான் சாக போறேன், என்ன வந்து ஓடு நீ இங்க போ அங்க போ இதை பண்ணு அதை பண்ணு. யாருக்குமே எப்படி தமிழகத்துல எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்குன்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு ஆறுதலா இருக்கு, அமைதியா இருக்கு. மறுபடியும் வந்து கர்நாடக தமிழர்கள் சார்பாக கமல்ஹாசன் அவர்களுக்கு கண்டிப்பா நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இது ஒரு சரியான தீர்ப்பு. இது எல்லாருக்கும் ஒரு அமைதியை கொடுத்துருக்கு, அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. இனி யாரும் கண்டவெல்லாம் சீமான் மாதிரி நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் இருக்கு, அதுக்கான வழிமுறைகள் இருக்கு, அப்படிதான் போகணுன்றத நிரூபிச்சிருக்காங்க. கடைசி வரையும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தாரு. அன்பு மன்னிப்பு கேட்காரு, நான் எதற்காக மன்னிப்பு கேட்கின்ற கொஸ்டின் எழுப்பினாரு. ஸ்டாண்ட் வித் கமல்ஹாசன் சொல்லி தான் எப்பயும் ரெண்டிங் ஆச்சு. இந்த நிலைமையில வந்து தமிழ்நாடு அதுக்கு ஆதரவாக இருக்குல்ல, மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயம் உச்ச நீதிமன்றம் வந்து கராராக சொன்ன வார்த்தைகள் என்னன்னு இருக்குல்ல, குறிப்பாக மன்னிப்பு கேட்க சொல்லுவது நீங்க யான்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருப்பதாக அறிகிறோம். வேற என்னெல்லாம் வந்து உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் கண்டித்துள்ளது? நான் இப்போ காலையில படிச்சுட்டேன் தீர்ப்பை, நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா, யாரோ ஒருத்தர் வயலன்ஸ் பண்றாங்க, ஒருத்தர் மிரட்டுறாங்கன்றதுக்காக இந்த ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு தணிக்கை சான்றிதழ் பெற்ற படத்தை யாரும் தடுக்க முடியாதுன்றத முதல் சென்டென்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, இந்த அரசாங்கம் வந்து அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. மூணாவதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து எங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட முடியாது மன்னிப்பு கேளுன்ட்டு. அதே சந்தர்ப்பத்துல கர்நாடக ஹைகோர்ட் அவங்களும் வந்து அவருக்கு உத்தரவிட முடியாது. ஒண்ணு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லதான் நீதிமன்றம் இயங்குறதே வந்து சட்டத்தை வச்சுதான். அதுபடி பார்த்து அவங்க சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு இதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே தாண்டி இனி தமிழர்களை வந்து அவ்வளவு சுலபமா யாருமே சும்மா எடுத்தவெல்லாம் வந்து மிரட்டுறதுக்கான வழி இல்லைன்றத இந்த தீர்ப்பு ஆழமா உறுதியா சொல்றதுன்றதான். அதுவும் ஹைகோர்ட் சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கர்நாடக ஹைகோர்ட்ல இதுக்கு தீர்ப்பு வராத போது நேரடியா அவங்க உடனே உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவா சொன்னேன், இங்க இந்த வழக்கை முன்னெடுத்தவர் வேற, அங்க முன்னெடுத்தவர் ஒரு ரெட்டின்றவர் தெளிவா அதை முன் வச்சிருக்கிறாரு. 2 நீதிபதி
அடங்கிய குழு வந்து விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இனி யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் படங்களும் இங்க வெளியிடலாம், கன்னட படங்களும் அங்க வெளியிடலாம். யாரும் யாரையும் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டுறதுக்கான வழி இது இல்ல அப்படின்றத இந்த தீர்ப்பு சொல்லி இருக்குன்றதுதான் உண்மை. ஒரு கேள்வி, இப்ப என்னதான் இருந்தாலும் அங்க வந்து வாட்டா நாராயண் போன்றவர்கள் பிஜேபி தரப்பு ஏன் காங்கிரஸுடைய சிஎம்ஏ கூட வரலாறு அறியாம பேசக்கூடாதுன்னு கமல்ஹாசன் கண்டிச்சார் இல்லையா? அப்போ ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு சொல்றீங்க, நீங்க அங்க பெங்களூர்ல வாங்குறீங்க, ஒரு இடத்துல கூடவா ஒரு ஒரு எதிர்வினை கூட எதுவுமே இல்லையா? அப்படி அமைதி நிலவுகிறதா? அது எப்படி அங்க புரிஞ்சுக்கிறது? தம்பி, இது வரைக்கும் எந்த எதிர்வினையும் இல்லை. ஏன்னா இந்த எதிர்வினை ஆற்றுனா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஹைகோர்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டே ஒருவேளை மதிக்கலன்னா அதுக்கான எதிர்வினை ஆற்றுனாங்கன்னா அதுக்கான பயனை அவங்க அனுபவிப்பாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். இது அமைதியா இருக்கு, இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லை. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துதான் பண்றாங்க. ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணா கூட நல்லதுதான். ஏன்னா அதையும் சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கும். அதுக்கான விடிவு கிடைக்குன்றத தமிழர்கள் நாங்க நம்புறோம். கர்நாடகத்தில் பிறந்த தமிழர்கள் நாங்க நம்புறோம் ஒரு விடிவு கிடைக்கும். இது இப்போ சொல்றேன், இது வந்து எங்களுக்கும் கன்னடர்களுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது கன்னட சினிமாக்கும் தமிழ் சினிமாக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது கன்னட நடிகர்களுக்கும் தமிழ் நடிகர்களுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது ஒரு சிலர் குளிர் காயறதுக்கான பிரச்சனை, அவ்வளவுதான். இப்ப கூட நான் வந்து என்ன சொல்றேன்னா, கன்னடமும் தமிழும் ஒரே மொழிதான், அதுல வேற்றுமை எதுவுமே இல்லை, நாங்க வேற்றுமைப்படுத்தி பாக்குறது இல்ல. நாங்க ஒன்னும் இது ஆண்டு கர்நாடக ஆண்டு இதை தூக்கின்னு போனோம்னாலாம் என்னவே கிடையாது. நாங்க வந்து அமைதியா இந்த மாநிலத்துல எங்க தாத்தா விதானசௌதா கட்டினதுக்கு அடித்தளம் போட்டவர். எங்க பாட்டி, எங்க தாத்தா, எங்க அப்பா எல்லாமே கூலி வேலை செய்தவங்க. அந்த வழியில இருந்து வந்தவங்க நாங்க. இன்னைக்கும் அவங்கள விட அதிகமா இங்க வந்து சேவை செய்தவங்க நாங்க. புரிஞ்சா? இன்னொன்னு என்னன்னா, கன்னட மொழிய அவங்கள விட ஆழமா நான் வந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். சில வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லவே முடியாது. தக்காளின்ற ஒரு வார்த்தை இருக்கு நம்ம கிட்ட, அவங்க டமோட்டான்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அவங்ககிட்டயே பேசிக்கிறேன். டமோட்டா வந்து ஆங்கிலம், அது கன்னடம் கிடையாது. ஆனா அதுக்கு பதில் சொல்லல. நான் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் பேரு வந்து தொட்டையரங்க கவுடா. அவர் தான் என்னுடைய முதல் படத்துக்கு பாட்டு எழுதினாரு. அவர் தெளிவாவே அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எனக்கு வேற வார்த்தைகள் வேணும்னா, அவர் தெளிவாவே எனக்கு அன்னைக்கு சொன்னது, அவருக்கு ஒரு 85 வயசு இப்போ, தெளிவா சொன்னாரு, கணேசன் தமிழ்ல உனக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும், ஆனா கன்னடத்துல ஒரு வார்த்தை தான் என்னால போட முடியும், அதுக்கு வந்து மாற்று வார்த்தைகள் கிடையாது. இப்போ வீடுன்னு சொன்னீங்கன்னா வீடு, இல்லம், மனை, இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. அவங்க கிட்ட மனை, வெறும் மனை மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த மனை மனை ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மனையும் மனையும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அவர் தெளிவாக சொன்னார், இது திராவிட குடும்பத்தை சேர்ந்த மொழிகள், இது வந்து திராவிட மொழிகள், அதனால தமிழ்ல நிறைய இருக்கும் அப்படின்னுக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்கு ரைட்டர், பெரிய ரைட்டர், என் படத்துக்கு எழுதினவர், அவர்கிட்டையும் கேட்டேன். அவரும் சொன்னாரு, கணேசன் మా లాంగ్వేజ్ ఒక్క వర్డ్ 2 வேர்டு உண்டது, பட் தமிழ் அப்படி கிடையாது, நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை குறிக்கிறோம்னா 4 வார்த்தைகள் இருக்கும், அவங்க கிட்ட கிடையாது. நம்ம நீருன்னு சொல்லுவோம், தண்ணீர்னு சொல்லுவோம், வெள்ளம்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். அவங்க வந்து நீர், அவ்வளவுதான். அது கூட எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 வார்த்தைக்குள்ளதான் ஒண்ணு இருக்கும். அத படிச்சவங்க யாருமே பேசல, ரொம்ப தெளிவா படிச்சவங்க அறிஞ்சவங்க. அது மட்டும் இல்ல, டி.கே. சிவகுமார் இதை பத்தி பேசல. அவங்க இன்னும் இதுக்கெல்லாம் என்னன்னா, அவங்களும் இன்னும் கொஞ்சம் அதை ஆராய்ந்து அலசி உண்மையை, சில பேருக்கு என்னன்னா ஈகோ, நான் அதுல இருந்து வந்துச்சா, நான் இதுல, அப்படி கிடையாது. உண்மையை உணர்ந்தா, தெலுங்காரன் உண்மையா சொல்றான், ஆமா எனக்கு தாய்மொழி தமிழ் தான். மலையாளக்காரன் சொல்றான், ஆமா எனக்கு தாய்மொழி தமிழ் தான். ஏன் கொரியா ஜப்பான்லயே சொல்றாங்க சில வார்த்தைகள்லாம் வந்து தமிழ்ல தான் இருக்குன்னு. ஆனா இவங்க வந்து ஏத்துக்காததுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் காரணம், எல்லாருமே கிடையாது. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். தெரியாதவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க கிட்ட சண்டை போடுற நோக்கம் எல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எதோ பண்ணணும்னு முயற்சி பண்ணி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பா வெற்றி அடையும். இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு, பாராட்டுக்குரிய தீர்ப்பு. எல்லா புகழும் கமல்ஹாசன் அவர்களுக்கு. நாங்க வந்து கர்நாடக தமிழர் சார்பா கமல்ஹாசனுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து, இந்த மாதிரி ஒரு படம் வெளியிட்டு பிரச்சனை வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்ததுக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர், அத்தனை சினிமா கலைஞர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரிதான். எல்லா கலைஞர்களும் கமல்ஹாசனுக்கு தான் நன்றி தெரியும். தமிழ் சங்கம், கர்நாடக தமிழ் சங்கம், பெங்களூர் தமிழ் சங்கமே நாங்க வந்து உங்களுக்கு உங்க பக்கத்துல நிக்கணும்னு போயிட்டாங்க. இங்க இருக்கிற பல அமைப்புகள் அவங்க பின்னால போயிட்டாங்க. நான் ஒண்டிதான் தைரியமா இதை சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இங்க எதுவுமே தப்பு செய்யறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே காரணங்கள் இல்லை. நான் அவங்க கூட பழகுறேன், அவங்க கூட இருக்கிறேன்.
புரிஞ்சுங்கன்னா நாளைக்கு என்ன ஏதாவது அட்டாக் பண்ணா கூட எனக்கு தெரியும், அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. ஆனா இங்க கர்நாடகத்துல இருக்கிற எந்த தமிழ் சங்கமும் எந்த அமைப்பும் இதுக்கு எதிராக யாருமே சொல்லல. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதோட நம்ம வந்து அவங்க 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 சொல்லிட்டாங்க, நாங்க நிப்போம் உங்க கூட நின்ட்டாங்க. அவங்க அவங்க யார் எதிர்ப்பாளர் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல நாங்க நிக்குவோம்னு நின்னாங்க. அதுக்கு எதுக்கு பெங்களூர் தமிழ்ச்சங்கம், அதுக்கு எதுக்கு கர்நாடகத்துல தமிழ்ச்சங்கம், அதுக்கு எதுக்கு கர்நாடக தமிழர்கள்ன்ட்டு அந்த கேள்வியை நாங்களே வச்சிருக்கோம். ஏன் நாம் தமிழர்ல இங்க பொறுப்பாளர் இருக்கிற ஆளுங்க கூட அதுக்கு வந்து அங்க ஒரு கூத்து இங்க ஒரு கூத்து தான் பண்றாங்க, யாருமே வந்து நான் நிப்பேன் அப்படின்னு யாருமே சொல்லல. இதான் உண்மை. இது இது வந்து சத்தியம். ஓகே ஓகே ஓகே. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மட்டுமல்ல, ஒரு ஜனநாயகத்திற்கு உண்டான தீர்ப்பு, இன வேறுபாடுகளுக்கு அடிக்கப்பட்ட ஆப்புன்னு கூட வச்சுக்கலாம். அதை விட தாண்டி என்னன்னா, பெங்களூர்ல நீங்க ரத்த சொந்தமே அங்க வாழ்றீங்க, வந்த தீர்ப்பு அங்கேயே இருந்து கொண்டு ஆதரிக்கிறீங்க. இன்னொன்னு கன்னடருக்கும் தமிழுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, இது முழுக்க முழுக்க சில மொழி வெறிகளால் வந்து ஒரு இன பிரச்சனையை ஒரு ஒரு பகமையை உண்டாக்கலாம் தவிர இந்த கன்னடரும் தமிழுக்கும் ஒழுங்காகத்தான் வாழ்றாங்கன்னு சொல்றீங்க. அது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சொல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி மிக்க நன்றி.